ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற பிஜிடிஆர்பி 2026-27 எஜுகேஷன் சைக்காலஜியில் முழு மதிப்பெண் பெறுவதற்கு ஒவ்வொரு யூனிட்லேருந்தும் நம்ம ஒவ்வொரு டாபிக் வைஸாக முக்கியமான எம்சிக்யூ நம்ம பதிவிட்டு வரோம். அந்த வகையில் இந்த பதிவில் யூனிட் 1ல் எஸ்எஸ்ஏ, ஆர்எம்எஸ்ஏ, சமக்ரா சிக்ஷா மற்றும் ஆர்யூஎஸ்ஏ டாப்பிக்கிலிருந்து முக்கியமான 30 வினா விடைகளை பார்க்கலாம். வினா எண் 1. எஸ்எஸ்ஏ திட்டம் எந்த வயது குழந்தைகளுக்கானது? இதற்கான சரியான விடை பி. 6 முதல் 14 வயது. வினா எண் 2. எஸ்எஸ்ஏ என்பதன் விரிவாக்கம் என்ன? இதற்கான சரியான விடை பி. சர்வ சிக்ஷா அபியான். வினா எண் 3. ஆர்எம்எஸ்ஏ திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இதற்கான சரியான விடை சி. 2009. வினா எண் 4. ரூசா ராஷ்டிரிய உச்சர் சிக்ஷா அபியான் எதனுடன் தொடர்புடையது? இதற்கான சரியான விடை சி. உயர்கல்வி. வினா எண் 5. எஸ்எஸ்ஏ, ஆர்எம்எஸ்ஏ மற்றும் ஆசிரியர் கல்வி டிஇ ஆகிய மூன்றையும் ஒருங்கிணைத்த திட்டம் எது? ஏ. சமக்ர சிக்ஷா. வினா எண் 6. சமக்ர சிக்ஷா திட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? இதற்கான சரியான விடை பி. 2018. வினா எண் 7. ஆர்எம்எஸ்ஏ திட்டத்தின் கீழ் ஒரு குடியிருப்பு பகுதியிலிருந்து எவ்வளவு தூரத்தில் இடைநிலை பள்ளி இருக்க வேண்டும்? இதற்கான சரியான விடை சி. 5 கிலோமீட்டர். வினா எண் 8. மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான உள்ளடக்கிய கல்வி IEDSS எதன் கீழ் செயல்படுகிறது? இதற்கான சரியான விடை பி. RMSA. வினா எண் 9. எஸ்எஸ்ஏவின் கீழ் பெண் கல்வியை ஊக்குவிக்க தொடங்கப்பட்ட சிறப்பு திட்டம் எது? இதற்கான சரியான விடை ஏ. NBEGEL. வினா எண் 10. கலை மற்றும் கலாச்சாரத்தை மாணவர்களிடையே வளர்க்க ஆர்எம்எஸ்ஏ செயல்படுத்தும் நிகழ்வு. இதற்கான சரியான விடை ஏ. கலை திருவிழா. வினா எண் 11. சமக்ர சிக்ஷா எந்த வகுப்பு வரை மாணவர்களுக்கு கல்வி வழங்குகிறது? இதற்கான சரியான விடை டி. 1 முதல் 12ஆம் வகுப்பு. வினா எண் 12. ஆசிரியர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கும் நிஷ்டா எதன் ஒரு பகுதி? இதற்கான சரியான விடை பி. சமக்ர சிக்ஷா. வினா எண் 13. மாநில உயர்கல்வி நிறுவனங்களுக்கு நிதி உதவி அளிக்கும் அமைப்பு. இதற்கான சரியான விடை ஏ. ரூசா. வினா எண் 14. எஸ்எஸ்ஏவின் ஆபரேஷன் பிளாக் போர்டு திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? இதற்கான சரியான விடை பி. 1987. வினா எண் 15. கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா KGBV யாருக்காக தொடங்கப்பட்டது? இதற்கான சரியான விடை பி. பின்தங்கிய வகுப்பைச் சேர்ந்த சிறுமியர். வினா எண் 16. ரூசா திட்டத்தின் கீழ் நிதி பெற கல்லூரிகள் எதன் அங்கீகாரத்தை பெற்றிருக்க வேண்டும்? இதற்கான சரியான விடை பி. நாக். வினா எண் 17. தொழில்முறை கல்வியை இடைநிலை கல்வியில் ஊக்குவிப்பது. இதற்கான சரியான விடை ஏ. RMSA. வினா எண் 18. சமக்ர சிக்ஷா 2.0 எந்த ஆண்டு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது? இதற்கான சரியான விடை சி. 2026. வினா எண் 19. கற்றல் விளைவுகள் ஆவணத்தை வெளியிட்ட அமைப்பு. இதற்கான சரியான விடை பி. NCERT. வினா எண் 20. மதிய உணவு திட்டம் எஸ்எஸ்ஏவுடன் இணைக்கப்பட்ட ஆண்டு. இதற்கான சரியான விடை
பி 2004. வினா எண் 21. ஷாலசித்தி என்பது எதற்கான இணையதளம்? இதற்கான சரியான விடை பி பள்ளி சுயமதிப்பீடு. வினா எண் 22. ரூசா 2.0 எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இதற்கான சரியான விடை பி 2018. வினா எண் 23. GER Gross Enrollment Ratio என்பது எதை கணக்கிட உதவுகிறது? இதற்கான சரியான விடை பி மொத்த மாணவர் சேர்க்கை. வினா எண் 24. தொடக்கப் பள்ளிகளில் மாணவர்களின் அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவை மேம்படுத்தும் திட்டம். இதற்கான சரியான விடை ஏ நிபுன் பாரத். வினா எண் 25. RMSA எந்த வகுப்பு மாணவர்களுக்கானது? இதற்கான சரியான விடை சி 9 முதல் 10 வகுப்பு வரை. வினா எண் 26. கல்வி உரிமை சட்டம் RTE 2009 படி 6 முதல் 14 வயது வரையிலான குழந்தைகளுக்கு கல்வி என்பது. இதற்கான சரியான விடை பி அடிப்படை உரிமை. வினா எண் 27. SSA திட்டத்தின் கீழ் மாவட்ட தொடக்க கல்வி திட்டம் DPEP எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இதற்கான சரியான விடை பி 1994. வினா எண் 28. ரூசா திட்டத்தில் மாநில உயர்கல்வி திட்டம் SHEM தயாரிப்பது யாருடைய பொறுப்பு? இதற்கான சரியான விடை பி மாநில உயர்கல்வி கவுன்சில் SHEC. வினா எண் 29. பள்ளிகளில் குடிநீர் மற்றும் சுகாதார வசதிகளை WASH உறுதி செய்வது எந்த திட்டத்தின் முக்கிய அம்சம்? இதற்கான சரியான விடை ஏ SSA. வினா எண் 30. நிபுன் பாரத் திட்டத்தின் இலக்கு எந்த ஆண்டிற்குள் அனைத்து குழந்தைகளும் அடிப்படை எழுத்தறிவு பெற வேண்டும் என்பது. இதற்கான சரியான விடை பி 2026 முதல் 27 வரை. நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.